செல்லங்களா, கண்ணுகளா, சாமிகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இருக்கு கூட்டம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இதெல்லாம்? வர வழியில பார்த்தேன், அவ்வளவு டூ வீலர்ஸ், மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. இது ஒரு வீக் டே மாதிரியே இல்லை, வீக்கெண்ட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த அன்புக்கு, உங்களோட இந்த நேரத்துக்கு, உங்களோட இந்த அன்கண்டிஷனல் லவ் ஃபார் 28 years நான் வந்து சாதாரணமா பார்க்கல. அதுக்கு என்னோட மரியாதை கலந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. இதை அவ்வளவு அன்போட பார்க்கிறேன், அவ்வளவு மரியாதையா பார்க்கிறேன். உங்களோட நேரத்தை நான் சாதாரணமா பார்க்கவே இல்லை. This means a lot. This means everything to me. Thank you so much for being here this evening. This means everything to me. And thank you for a wonderful release. IMP Films இந்த டைம்ல வந்து ஒரு அழகான ரிலீஸ் கொடுக்கறதுக்கு, நல்ல தியேட்டர்ஸ் போடுறதுக்கு, எல்லாருக்கும் இந்த படத்தை போய் இங்க கேரளால சேர்க்கறதுக்கு உங்களோட அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். So thank you so much for being here with us, with Team Warriors, Prabhu and Prakash and Karthik. And Red FM, Parvati and team, Naisal, Karthik, thank you so much. It was a lovely evening. And very விஷயம். And Kalari team, ஆசானுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாங்கெல்லாம் சண்டைலாம் போட்டிருக்கோம், படங்கள்லாம் சண்டை போட்டிருக்கோம், ரிஹர்சல் எல்லாம் பார்த்திருக்கோம். பட் இது அவ்வளவு நிஜமா இருந்துச்சு. இது அத்தனை கேமராவும் என் மேல இருந்ததுனால அப்படியே தைரியமா பார்த்திருந்தேன். இல்லாட்டி அப்படி இப்படிதான் பார்த்திருக்கணும். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இது ரியலி மேட் இட் லுக் வெரி வெரி ரியல். அண்ட் நம்ம முன்னாடி பண்ண ஒரு 10 minutesக்கு வந்து அவங்க they must be in this form for last 10-15 years. So அவங்களோட டெடிகேஷனுக்கு என்னோட ரெஸ்பெக்ட்ஸ், அவங்களோட பிராக்டிஸ்க்கு என்னோட ரெஸ்பெக்ட்ஸ். ஐ திங்க் இது எல்லாமே ஸ்கூல்லயும் வந்து எல்லாருமே கலரி கத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஐ வுட் வவுச் ஃபார் திஸ். அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் டிசிப்ளினுக்கும் வந்து வீட்டுல எல்லாருமே இதை வந்து விட்டுறாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி திருவாண்டம் எப்படி இருக்கீங்க? இது நம்புங்க, நான் சென்னையில அவ்வளவு தூரத்தில் இருக்கேன். மஸ்ட் பி 800 or 1000 kilometers அவே. வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரேன். பட் இந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாம எனக்காக, உங்களுக்காக இப்படி வந்து நிக்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே இல்லை, நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. சோ யா, கருத்து ஃபில்ம் இப்போ May 14th ரிலீஸ் ஆகுது. We have a wonderful team here. I will start thanking everybody now. அருண், நீங்க முதல்ல சொல்லிட்டே நீங்க சார் நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சார், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. உங்க திருவனந்தபுரம் ஊருக்காரர் தான், உங்களோட ஆர்டர். Day and night he was working. அந்த செட்டு போட்டதெல்லாம் வந்து I don't know, நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த செட் எப்படின்ட்டு. அவர் பண்ண ஒரு சாமி சிலையை வந்து எங்க ஊர்ல கோயில்ல வச்சிருக்கோம். அவ்வளவு உண்மையா இருந்துச்சு அவர் பண்ண அந்த சிலை. So thank you so much for that. And Vikram Master, thank you so much for all the fight sequences. இது சாதாரண ஃபைட் சீக்வன்ஸ் இல்ல, நிறைய CGI ஒர்க்லாம் இருக்கும். ஒரு மேத் ப்ரொஃபசர் மாதிரி கணக்கெல்லாம் போட்டு, ஷீட்லாம் போட்டு, ஸ்டோரி போர்ட்லாம் போட்டு இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாரு. I'm happy I met you, Master, and blessed know we were able to work together. Thank you so much for your time and lots of respects. நீங்க என்ன தேங்க் பண்ணவே வேண்டாம், நீங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு blessing. That's what we all feel. And GK விஷ்ணுன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. கேமரா மூலமா பார்த்து நாங்க சீன் எடுத்துருவோம், ஷார்ட்லாம் எடுத்துருவோம், இதுதான் வேணும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுக்கப்புறமா வந்து இல்ல சார் வாங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு he took lot of extra effort with நம்ம டைரக்டர் RJD. and they both call each other மேரவாய்னு கூப்பிட்டுப்பாங்க, நம்ம பாமான்னு கூப்பிடுவோம். I really felt that I went through that. இது வரைக்கும் என்னோட படங்கள்ல பண்ண விஷயங்கள் இல்லாம ஒரு புது விஷயத்தை எனக்கு ட்ரை பண்ண வச்சிருக்காங்க. ஐ திங்க் யூ வில் ஆல்சோ see that. நீங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் வேற மாதிரி இந்த படத்துல என்ன பாப்பீங்க. ஸோ GK விஷ்ணுக்கு வந்து என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். கலை ஒரு 2 years வந்து அப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் ஃபேமிலி.
கலை வந்து அது ரொம்ப அழகா பண்ணாரு. நான் வேற எந்த படமும் பண்ண மாட்டேன், இந்த படமும் என்னோட மனைவி, என்னோட வீடு, என்னோட குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு he gave all the time as an editor. I think he's done a wonderful job. Kalai, thank you so much, Kalai. And Swastika and Anna, you're lovely actors. Thank you so much for again making this world very real. Thank you for your presence and thank you for your art form. ரொம்ப நன்றி. And Trisha பத்தி சொல்லணும். After 23 years Trisha ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் எப்படி சொன்ன மாதிரி வந்து 23 வருஷம் ஆன மாதிரிலாம் தெரியல. அப்படியே ஏதோ போன வாரம் பார்த்தோம், அடுத்த வாரம் இன்னொரு படத்தை ஆரம்பிச்சோங்கிற மாதிரி தான் இருந்தது. She gave lot of peace and love and she made everything look very normal. சில டைம் late hours of shootலாம் இருந்துச்சு, பட் அப்படிலாம் இல்லை. I think they were all good friends also. RJB வந்து நடுவில் நிறைய பேசிட்டே இருப்பாரு, ஸோ வேலை செய்யற மாதிரி இருக்காது. ஒரு டைரக்டர் வந்து ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லணும், கட்டு தானே சொல்லணும். இவர் கட் சொல்ல மாட்டாரு, கட் சொல்ல போனா அந்த கீ வந்த கீழி அப்படின்பாரு. அது கட்டு தான் நாங்க புரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுவாரு. ஸோ ஃபிலிம் செட் வாஸ், இப்ப பேசிட்டு இருந்தார் இல்லையா, கலகலன்ட்டு ஒரு ஆர்ஜியவா பேசுவார் இல்லையா, அப்படிதான் இருந்தது. ஒரு டைரக்டர் மாதிரி இல்ல, பட் he had lot of work as an actor, as a director. Special thanks to my directors team. அது வந்து சரவணன் சார்ல இருந்து, அஸ்வின்ல இருந்து, ராகுல்ல இருந்து, கோகுல்ல இருந்து, கோபிலிருந்து, கரண்ல இருந்து. I think we have to name each and every one. உள்ள வெளியே கஷ்டமானது வந்து எல்லாத்தோட வேலையும் தான், பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமானது. As a team, I really want to thank them here. இப்போ நம்ம கூட இல்லை, பட் எங்கேயாவது டிவில வீடியோல பார்ப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். They all are very important. ரொம்ப வைட்டல் ரியாக்ஷன்ஸும் சரி, ஒரு டிப்ஸும் சரி, ஒரு அடிஷன் ஃபார் அ சீன், ஃபார் அ டயலாக், அவ்வளவு வந்து இந்த படத்துக்காக அவங்க சேர்ந்திருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட ஏடி டீமுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாய் அபியங்கர் ஒரு 20 வருஷத்துல வந்து 20-21 வயசு தான் இருக்கும். நான் 20-21 வயசுல வந்து நான் லைஃப் என்ன ஆக போறேங்கிற கிளாரிட்டி எல்லாம் எனக்கு கிடையாது. பட் ஐ திங்க் he didn't go to, he chose, முடிவு பாருங்களேன். ஐ திங்க் ஒரு 6வது 7வது படிக்கும் போதோ 8வது படிக்கும் போதோ வந்து இல்ல எனக்கு ஸ்கூல் வேண்டாம், இதுதான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு he chose to go to a Gurukulam and now he is giving us all these amazing songs. So அந்த கிளாரிட்டியும் சரி, அவங்க அப்பா அம்மாக்கும் நான் நன்றி சொல்லுவேன். And for him, he is a blessed child. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். So this film, he has given another layer. நாங்க படம் பார்த்தவங்க சொன்னது வந்து மியூசிக்கா வந்து இந்த படத்தை வந்து அவ்வளவு எலிவேட் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சாயமேங்கர் இப்ப வர முடியலங்கிற காரணம் வந்து he is still tweaking the film, he is still giving more. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இப்போ பேசிக் ஆயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் 100% ஹார்ட் ஒர்க்கே வந்து இப்ப பேசிக் ஆயிடுச்சு. அதுக்கு மேல வந்து யூ நீட் டு கிவ் abundance of love, abundance of excellence for a product. அது வந்து இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது வந்து நம்ம சார் தான், இந்திரன் சார். ஐ ரியலி மிஸ் யூ சார். எந்த ப்ரொமோஷனையுமே வந்து நான் அவங்க கூட பார்க்க முடியல. பட் ஆஃப்டர் சோ மெனி ஃபிலிம்ஸ், இப்பவும் என்னோட பையன், நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்திருக்கீங்க. என் பையன் பேர் தெரியுமா? தேவ் வந்து மிஸ்டர் MS தோனி அவர்களை பார்க்கும்போது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். My daughter and my son, they both went and met MS Dhoni sir on a stage. அப்ப சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நின்னுட்டு இருப்பான். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க. இந்திரன் சார், he still has that innocence. அந்த அமைதியும் அந்த ஒரு இன்னசென்ஸும் வந்து அவர்கிட்ட இன்னுமே இருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், பல படங்கள் பண்ணிருப்பாரு. எனக்கு கேரவேன் இருக்கா, எனக்கு கொடை கொடுத்தாங்களா, எனக்கு தண்ணி கொடுத்தாங்களா, எனக்கு சாப்பாடு இருந்துச்சா, எனக்கு எங்க உட்கார வைக்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனா ஒரு சீன்ல வந்து நின்னாருன்னா அவர் யாரையும் ஜெயிக்கவே முடியாது, அவர் அடிச்சுக்கவே முடியாது. He had abundance of energy. He is a wonder. He surprises you every time. என்ன சீன் கொடுத்தாலும் சரி, எத்தனாவது டேக்கா இருந்தாலும் சரி, ஒரு 200 பேர் இருந்தாலும் சரி, அவர் தனியா தெரிவாரு. எங்கிருந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு வருவார் அப்படின்னு தெரியல, எங்கிருந்து அந்த பவர் எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல. அட் திஸ் டைம் நானும் அவரும் சேர்ந்துதான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினோம். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா he is defined who he is. I think ஆரம்பத்துல அவர் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வேற, அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியா வந்து அவரு என்னோட அடையாளம் இது கிடையாது, திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து ஒரு டெய்லரா என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமரா இருந்திருக்கலாம், பட் ஒரு ஆக்டரா என்னோட
வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அதை ஒரு ஹாஃப் பிளைண்டா வந்து ஒரு த்ரில்லர் ஒரு கில்லர் மாதிரி ஒன்று பண்ணிருப்பாரு. அதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தாலே வந்து மிரள்ற மாதிரி இருக்கும். So he's been an inspiration for me on this set, and again to see him go back and I think ஒரு 7th standard exam இப்ப மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். The amazing our life memories வந்து பண்ணிக்கிறதும் அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும் ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage, and அவர் கூட இன்னும் நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்க நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி RJB, my director, I've said this before, எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு ரோல் தான் பண்ண முடியும், பட் he is again defined what you can be every time. ஒரு ப்ரொஃபஷனலையும் வந்து அதுல பெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல ஒரு முக்கியமான படமா நான் இதை பாக்குறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். First half will be emotional courtroom drama, and second half will have multiple theater moments. நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி, கை தட்டுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி பல மூமெண்ட்ஸ் வந்து I think he has created and it has worked well. அவரோட கோரும் அதுதான், எமோஷனலா இருக்கிற சீனும் ரொம்ப உண்மையா இருக்கும், ஒரு லாஃப்டர் இருக்கு, ஒரு சிரிப்பு இருக்கு, தியேட்டரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னா அதுலயும் வந்து ஒரு 100% உண்மை இருக்கும். I think that's what we have tried and that's what we will achieve. May 14th இந்த படம் வந்து உங்களுக்காக வருது. I'm sure we will get all your love again. என்னோட அன்பான தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு, என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்காக எவ்வளவு பண்ணாலும் பத்தாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். All I want to say is this, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் உண்மையா நினைக்கிறேன், வேண்டுறேன். I know you are all in a very crucial important age also. அதனால ஒரு சீனியரா, ஒரு அண்ணனா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து, இப்ப ஆர்ஜி சொன்ன மாதிரிதான், where there is a will there is a way. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகுங்க. மகாபாரதத்தில் சொல்லிட்டாங்க, நீ என்ன ஆக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ பெருசா கனவு காணுங்க, எல்லா கனவும் நிஜமாவே நினைவாகும், எல்லாமே உண்மையாகும். so many examples are here. எனக்கு இது நடந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் பெருசா நடக்கும். சோ இந்த வயசை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஆச்சரியப்படுத்தும். So believe in your dreams and make it big in life. I pray for you. I wish you all happiness. அன்பை கொடுங்க. உண்மையான சந்தோஷம் வந்து இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது. Hats off to all your charities and social responsible works you have been doing for all these years. எல்லா தொழிலும் பார்க்கிறேன். நான் எங்க போனாலும், துபாய் போனாலும் சரி, எங்கேயாவது டிராவல் பண்ணாலும் சரி, திருச்சூர் வாங்க சொல்லுவாங்க, திருவனந்தபுரம் வாங்க சொல்லுவாங்க. எங்க ஊர்ல வந்து பாருங்க, உங்களோட ஃபேன் கிளப் என்னென்ன பண்றாங்க பாருங்க அப்படிங்கறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. So this is not something which is no easy. 28 வருஷமா கண்டினியூஸா இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கிற அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன். Thank you for this love. And இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு, to all the lovely people from the police department and all the media people, journalists, all the supporters, all the bodyguards, bouncers and photographers, இங்க இருக்கிற YouTube channels, cameramen, எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட நன்றி. Thank you so much for making this evening very, very special. And I'm really hoping we will make you happy in the theaters. May 14th with Karthik. I'm really hoping we will satisfy you. And hats off to this love. Again, I'm seeing this purest form of love everywhere. Thank you for making me feel very, very blessed. Thank you. பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க.
take lot of care and please go home. And every dream will come true. I pray for you. Thank you. Thank you so much, sir, for your lovely words, kind words, encouraging words. ഈ ഈവനിങ് ഒരു ഫോട്ടോ ഒക്കെ നമ്മൾ കൺക്ലൂഡ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. So we invite the entire crew of the movie and Swastika, Arun Vengaramura, Vikram Mohan and R.J. Balaji. നമ്മൾ സ്റ്റേജിലേക്ക് Priya Pratisha, please. Entire representative team, please come on the stage. R.J. Balaji, Anekha, Swastika, Arun Vengaramura and Vikram Mohan sir and Pradesh. കൂടുതൽ വാർത്തകൾക്ക് ന്യൂസ് 18 കേരളം യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക.